இந்த படத்தை நான் அடுத்த குட் நைட் அடுத்த டூரிஸ்ட் ஃபேமிலி தான் நினச்சேன். ஏன்னா ட்ரெய்லரு, ப்ரொமோ மெட்டீரியலு, சாங்ஸு, இன்டர்வியூஸு எல்லாமே வந்து பக்காவாக இருந்தது. அதே மாதிரி வந்து ப்ரிவியூ ஷோவில் பார்த்து ஆகா ஓகன்னு எல்லாம் சொன்னாங்க. ஓகேடா அடுத்த டூரிஸ்ட் ஃபேமிலி ரெடிடா அப்படின்னு நினச்சி நான் தேட்டரில் போனேன். படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் எனக்கு எப்படி இருந்ததுன்னா, சரி என்னடா இது ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு தான் எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. ஒரு மிக்சட் ஃபீலிங் தான் எனக்கு கொடுத்துரு. அதே எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து சுத்தமாக வந்து ஆவரேஜாக தான் ஒரு ஃபீல் கொடுத்துரு. செகண்ட் ஹாஃப் கூட ஓகேவாக இருந்தது. பட் ஏன் இந்த படம் வந்து எங்கே விட்டாங்க அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் ஆல்ரெடி வந்து தம்ப்நெயிலே சொல்லியிருப்போம், ரீசன்ஸ் வை 3 BHK நாட் லைக் டூரிஸ்ட் ஃபேமிலி. இதெல்லாம் மொட்டை கண்டென்ட்டு எங்கே சொல்லப்போனாங்க அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். நீங்கள் எங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் என்னன்னா மறக்காமல் எங்கள் ட்ரையல் அண்ட் சக்ஸஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், எங்களுக்கு ரொம்ப உதவும். நம்ம ஸ்ட்ரைட்டாகவே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சரி ஓகே, 3 BHK அது வந்து ஸ்டோரியாக பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. அது டைட்டிலே வந்துடுச்சு. ஒரு ஃபேமிலி வீடு வாங்கணும்னு நினைக்கிறாங்க. அது வாங்கினாங்களா இல்லையான்னு ஆல்மோஸ்ட் வாங்கிடுவாங்க, அது எல்லாருக்குமே தெரியும். பட் இந்த ஃபீல் குட் ஜானரில் என்ன முக்கியம்னா, அந்த படம் இப்படி நம்மளை எமோஷ்னலாக கனெக்ட் பண்ணுது. அது வந்து நீங்கள் வந்து அதை ஃபீல் பண்ணி தான் ஆகணும்னு இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் டூரிஸ்ட் ஃபேமிலி எடுத்துங்க, பறந்து போகிறதுங்க, ரெண்டுமே வந்து இது நிஜ லைஃப்பில் நடக்குமா சாத்தியமானு கேட்டிங்கன்னா ஒரு 50-50 தான். பட் ஸ்டில் அந்த படம் நம்மளை கனெக்ட் பண்ணுறது தெரியுமா, நம்மளை பேக்டரான புல் பண்ணுறது தெரியுமா, அந்த ஃபேக்டர் இருந்தாலே போதும் அந்த ஃபீல் குட் ஜானரை வந்து பயங்கரமாக சக்சீட் ஆகலாம். மேபி குட் நைட் அளவு ரியலிஸ்டிக் கோர் இருக்கும். ஏன்னா குட் நைட் நிறையா வீட்டில் நடக்கும், அந்த ரியலிஸ்டிக் கோர் இருக்கும். மேபி அதே ஃப்ளேவராக இவர் ட்ரை பண்ணியிருக்காரு. ஏன் டேரக்டரே சொல்லியிருக்காரு, நான் குட் நைட் படம் பார்த்து தான் இன்ஸ்பயர் ஆகி இந்த படம் ஸ்டோரி எழுதுனேன் அப்படின்னு. ஆனால் குட் நைட் படம் ஏன் அந்த அளவு ஒர்க் அவுட் ஆனது, ஏன் எனக்கு இந்த படத்தில் ஒர்க் அவுட் ஆகலைன்னா அதுக்கு ஒரு சாலிடான ஃபியூ பாயிண்ட்ஸ் வச்சிருக்கேன். அந்த ஃபியூ பாயிண்ட்ஸை டிஸ்கஸ் பண்ணுறதா இந்த வீடியோ. ஆக்சுவலாக எனக்கு இந்த படத்தில் வந்து நிறையா பிடிச்சிது. நம்ம ஏன் ஒர்க் அவுட் ஆகலன்னு போகிறதுக்கு முன்னாடி இந்த படத்தில் எனக்கு என்னென்ன பிடிச்சதுன்னா, இந்த படத்தில் வந்து எல்லாரோட பர்ஃபார்மன்ஸும் எனக்கு பிடிச்சிருந்தது. ஒரு சாலிடான கேஸ்டிங் தான். சித்தார்த் பயங்கரமாக நடிச்சிருந்தாரு, சரத்குமார் பயங்கரமாக நடிச்சிருந்தாரு, சைத்தன்யா அவங்க கன்னடாலேருந்து தமிழ் ஒரு ஃபஸ்ட்டு படம், அவங்க சூப்பராக நடிச்சிருந்தாங்க, மீதா பயங்கரமாக நடிச்சிருந்தாங்க, இவங்க 4 பேருமே நல்லா நடிச்சிருந்தாங்க. தேவயானி கொஞ்சம் குரூப்பில் டூப்பு மாதிரி தான் பண்ணாங்க, ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருந்தது. அதை தாண்டி வந்து சின்ன சின்ன கேரக்டர்ஸில் வர கொஞ்சம் பேர் வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க. அவர் சித்தார்த்தோட ஃப்ரெண்டாக வரவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, யாருன்னே தெரியல, புதுசு அவரோட பர்ஃபார்மன்ஸ் பிடிச்சிருந்தது. அதே மாதிரி விவேக் பிரசனா ஒரு 5 நிமிஷம் வந்தாலுமே ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸு. யோகி பாபு வரார் ஒரு 3-4 சீன், அந்த சீன்ஸ்லாம் கூட நல்லா இருந்தது. ஆக்சுவலாக எனக்கு என்னன்னா, யோகி பாபு வர சீன்ஸ் வந்து இவங்க செகண்ட் ஹாஃபில் இருக்குது, அதை இவங்க இன்னும் கொஞ்சம் அந்த கேரக்டரை கொஞ்சம் எலாபரேட்டாக எழுதி ஃபர்ஸ்ட் ஹாஃபில் எப்படி டூரிஸ்ட் ஃபேமிலி அங்கங்கே வராது தெரியுமா, அந்த மாதிரி பிச் பண்ணியிருந்தா மேபி அந்த டோனல் ஷிஃப்ட் நல்லாவே இருந்திருக்குன்னு எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. அதுதான் இந்த டீம் வந்து மேஜராக மிஸ் பண்ணிட்டாங்களோ. ஆனால் இதுலேருந்தே கொண்டு வரேன் என்னன்னா, இந்த படம் வந்து அதான் சொன்னேன், அந்த யோகி பாபு கேரக்டர் நம்ம டூரிஸ்ட் ஃபேமிலியே எடுத்துங்களேன், அங்கங்கே வந்து ஒரு ரிலீஃப் தரும். ஆக்சுவலாக படமே காமிக்கலராக இருக்கும், உங்களுக்கு என்னதான் சீரியஸ் நோட் பேசினாலுமே லைட் அட்டாக் இருக்கும். பட் இங்கே வந்து என்னென்னா படம் வந்து ஃபுல்லாகவே வந்து ஒரே டோனலில் போன மாதிரியே இருந்தது. பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை, அதுக்கு ஒரு ஐடியா, ஒரு அர்த்தம், ஒரு பிரச்சனை, அதுக்கு ஒரு ஐடியா, அர்த்தம், ஒரு பிரச்சனை. அப்போ உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா சரி ஓகேப்பா, நீங்கள் என்டர்டெயின்மெண்ட் மட்டும் பார்க்கலாம், சிலலாம் லைஃப்லாம் அப்புறம் ஓகே கரெக்ட். பட் ஸ்டில் அந்த கான்ஃப்ளிக் கொஞ்சம் அடுத்த இது வரணும் உங்களுக்கு. ஏன்னா எனக்கு வந்து அந்த படத்தில் வந்து சித்தார்த்தோட கேரக்டர் எனக்கு நல்லாவே கனெக்ட் பண்ணுச்சு. சித்தார்த் அந்த ரோல் வந்து 90% என்னோட ரோலாக தான் நான் ஃபீல் பண்ணேன் நிறைய இடத்துல. எங்கள் அப்பா லைக் சரத்குமார் ரோலுமே அந்த இடத்துல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மொட்டை மாடியில் 2 பேர் பேசுவாங்க, அந்த கான்வர்சேஷன் என்னால் பயங்கரமாக கனெக்ட் பண்ண முடிஞ்சுது. அதே மாதிரி கல்யாண விஷயங்கள், அது மாதிரி சில விஷயங்கள்லாம் எனக்கு நல்லாவே கனெக்ட் பண்ணுச்சு. கரியராக சித்தார்த் வந்து கஷ்டப்படுறாரு, ஒருத்தங்களோட இன்ஃப்ளூயன்ஸால் ஒன்று ஐடியா இருக்கும், அது வேற எங்கேயோ போய் நிற்கும், ஐடியாவே க்ளூலெஸ்ஸே இல்லாமல் ஒன்று படிக்கிறாரு, அப்புறம் வேலை செய்கிறது, நம்மளுக்கு பிடிச்சது என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதெல்லாம் வந்து பக்காவாக எனக்கு கனெக்ட் ஆகிடுச்சு. அதெல்லாம் நல்ல விஷயந்தான். ஆனால் அதே லெவலில் என்னென்னா அந்த பக்கம் ட்ராமான்னு ஒன்று வரும்போது, லைக் அந்த மெயின் கான்ஃப்ளிக்ட்னு வரும்போது அது ஒரு ஸ்டேஜ் ட்ராமா மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. ஒரு பிரச்சனை வருது ஃபார் எக்ஸாம்பிள், ஏன்னா நிறைய அந்த பிரச்சனையை பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க. ஒரு பிரச்சனை வருது, ஃபஸ்ட்டு சரத்குமார் ஒன்று ரியாக்ட் பண்ணுவார், அப்புறம் சித்தார்த் ஒன்று ரியாக்ட் பண்ணுவார், அப்புறம் அவங்க மீட்டா ஒரு ரியாக்ட் பண்ணுவாங்க, அப்புறம் தேவயானி இப்படி கண்ணடிப்பாங்க. அது வந்து ஒரு இது சிஸ்டமேட்டிக்காக போய் ஒரு ட்ராமா ஃபீல் எனக்கு மேஜராக கொடுத்துடாதுதான். அதேமாதிரி நிறைய பேர் என்ன சொன்னார், இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷனில் நம்ம ராமே பெரிய டேரக்டர்னா சொல்லலாம், பட் அவர் படம் இவ்வளோ நாள் சக்சீட் ஆகாமல் பறந்து போய் அவ்வளோ பாசிட்டிவ் டாக்ஸ் வருதுன்னா அவர் ரொம்ப லைட் ஆர்டராக போகிறாரு. அவர் விஷயம் சொல்கிறாரு, புரியவங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டோம், புரியாதவங்களுக்கு ஒரு லைட் ஆர்டராக போகணும். அந்த ஃபீல் கொடுத்தா தான் படம் வந்து உங்களுக்கு சக்சீட் ஆகும். ஏன்னா
இப்போ இந்த படம் இதே 3BHK நானே 2-3 பேர் தேட்டரில் பார்த்தா அவங்க பயங்கரமாக எழுதாங்க, அவங்களுக்கான கனெக்ட் இருந்தது. ஏன்னா அவங்க அந்த வீடு கட்டுறது அவங்க ஒரு கனவாக இருக்கும், அவங்க அதை கனெக்ட் பண்ண முடியும். ஆனால் அதை தாண்டி வெளிலேருந்து பார்க்குற ஒரு தேர்ட் ஆடியன்ஸாக போகும்போது எனக்கு அந்த படம் வந்து கனெக்ட் ஆகலை. ஏன்னா நான் அந்த ஸ்ட்ரகிளை ஃபீல் பண்ணல. எனக்கு அந்த ஸ்ட்ரகிள் சித்தார்த் கேரக்டர் கிட்ட மட்டும்தான் ஃபீல் ஆச்சு, எனக்கு வேறு கேரக்டர் கூட ஃபீல் ஆகலை. அது ஒரு மேஜரான பிரச்சனை. அதே மாதிரி இந்த படத்தில் வந்து சைத்தன்யா சித்தார்த் வந்து ஒரு சின்ன போர்ஷனாக லவ் போர்ஷனாக அவங்க வருவாங்க. பட் அந்த லவ் போர்ஷனும் ஒரு சின்ன போர்ஷன் தான், ஒரு 10 to 15 minutes தான் இருக்கும். ஆனால் அந்த போர்ஷன் வந்து ஒரு கன்விக்ஷனாக, ஒரு பிலிபிலிட்டி ஃபேக்டராக ஈஸியாக அதை என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்தது. அதுவுமே சோகக்காரலாம், பட் ஸ்டில் வி ஆர் ஏபிள் டு கனெக்ட் தட்ல. அந்த கன்விக்ஷன், அந்த ரைட்டிங் வந்து ரெஸ்ட் ஆஃப் தி ஃபிலிம் இருந்தால் பெட்டர் அப்படின்னு ஒரு ஃபீலுமே எனக்கு இருந்தது. அதே மாதிரி நிறைய டாபிக்ஸ் பேசுகிறாங்க. ஈவன் ஒரு லைஃப் ஆஃப்டர் டைவர்ஸு, பிடிக்காத வாழ்க்கை, வேலை எல்லாத்துலேயும் இருக்கான். எப்போ வேணாலும் வயசு அது பிரச்சனை கிடையாது, எப்போ வேணாலும் அவனுக்கு பிடிச்சற அவனுக்கு அந்த கன்விக்ஷன் இருந்தால் போடும், அதை நல்லா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சீனுமே இருக்குது. ஆக்சுவலாக அந்த அதுவே நம்ம படமாக எடுத்திருந்தா இன்னும் பெட்டராக இருந்திருக்குன்னு எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. இவங்க அந்த வீடு கட்டுறதுன்றாங்க, அந்த வீடு தடங்கல் ஆச்சுன்னா திருப்பி அதை நோக்கி ஒன் டைமென்ஷனலாக போன மாதிரியே ஒரு ஸ்ட்ரக்சர் இருந்தது படத்தில். இப்போ அவன் வந்து எனக்கு பிடிக்கல, திருப்பி அந்த ஜானர் ஷிஃப்ட் ஆகுறான், புதுசாக என் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறான். அதுக்கான பில்டப்லாம் அந்த சப்ளாட்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்தது. அதுக்கு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். அதெல்லாம் ரொம்ப ரஷ் பண்ண மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. கடைசியில் ஒரு 5 to 10 minutes ரொம்ப ரஷ் பண்ணி அவங்க வீடு வாங்குறாங்க அப்படின்னு அந்த ஃபீல் இருந்தால் அதுவே கொஞ்சம் எலாபரேட்டாக பண்ணி அதை ஒரு கிளைகளை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கலாம். ஏன்னா இப்போ நீங்கள் குட் நைட் எடுத்துருந்தீங்கன்னா ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்கும், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கரெக்டாக கான்செப்ட் இருக்கும், பட் அதை இன்னும் லைட்டாக எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. அதோட ஒரு சப்ளாட்ஸு, அதுக்கு அந்த சுற்றி இருக்கிற அந்த மெயின் ஃபேமிலி இல்லாமல் ஒரு பாலாஜி சக்திவேல் அந்த கேரக்டர் டிசைன் நல்லாயிருக்கும், ரமேஷில் இருக்கிற கேரக்டர் டிசைன் நல்லாயிருக்கும், அவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற கான்ஃப்ளிக்ட் நல்லாயிருக்கும். ஆனால் இங்கே வந்து வேறு கான்ஃப்ளிக்டே கிடையாது. இந்த இதை நோக்கியே போகிறதுனா இந்த படத்தை வந்து ஒரு கட்டத்தில் வந்து ஒரு டயர்சம் ஃபீல் வருது. நிறைய பேர் கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. ஏன்னா ஒருத்தங்க அந்த வாழ்க்கையில் கனெக்ட் பண்ணலன்னா அவங்க தேட்டரில் பார்க்கும்போது கண்டிப்பாக கமெண்ட் ஆகும். அதுதான் இந்த படத்தில் எனக்கு ஒரு பிரச்சனையாச்சு. ஆனால் அதை தாண்டி இந்த படத்தில் நீங்கள் சொல்கிற மாதிரி குறைகள் மட்டும்தான் இருக்கா, படம் பார்க்கவே முடியாதுன்னா கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. படம் வந்து கண்டிப்பாக ஒரு டீசென்ட் வாட்ச் தான். நிறைய நல்ல விஷயங்கள் ஒர்க் அவுட்டும் ஆயிருக்கு. நான் சொன்ன மாதிரியே அந்த சித்தார்த் கேரக்டர் எனக்கு ஒர்க் அவுட் ஆன மாதிரியே நிறையா சீன்ஸ் இருக்குது. அந்த சைத்தன்யா கேரக்டர் எனக்கு நல்லாவே இருந்தது, அவங்க நல்லாவும் பர்ஃபார்ம் பண்ணாங்க. ஆக்சுவலாக எல்லாத்தோட ஒரு 10 நிமிஷம் ஒன்றாலும் பர்ஃபார்மன்ஸாக பயங்கரமாக கிளிக் ஆனது எனக்கு அவங்களோட கேரக்டர் பயங்கரமாக பிடிச்சது. அதே மாதிரி அம்ரித் அவங்க ஒரு சூப்பரான ஒரு மியூசிக்கல் டிபின்னு சொல்லலாம். சாங்ஸ் மட்டும் இல்லை, பேக்ரவுண்ட் ஸ்கோர்லையுமே இந்த படத்தை வந்து ஓரளவுக்கு பயங்கர நம்ம என்னன்னா ஒரு இடத்துல சலிப்பு தட்டினாலுமே நச்சு நிற்க வைக்கிறது அவரோட மியூசிக் தான் நான் சொல்லுவேன். நல்ல ஒரு டெபியூ. இதுக்கு மேலே ஒரு மியூசிக் டைரக்டருக்கு அவர் டேலண்ட்டை ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு பயங்கரமான சப்ஜெக்ட் கிடைக்குமான்னு தெரியல, அதை பயங்கரமாக ஒரு யூட்டிலைஸ் பண்ணிட்டாருன்னு சொல்ல முடியும். அதே மாதிரி சினிமாட்டோகிராஃபி எல்லாமே டெக்னிக்கலாக இந்த ஒரு ஃபீல் குட் படத்துக்கு என்ன தேவையோ அது எல்லாமே பக்காவாக வந்து நின்று இருக்கு. ஒரு டீசென்ட் கேட்டகரிக்குள்ளே வந்துருச்சு. ஓகே, சில குறைகள் இருக்குது, சில நல்ல சீன்கள் இருக்குது. ஓகே, பார்த்துட்டு வந்தாச்சு, டீசென்ட் வாட்ச் அப்படின்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது. ரொம்ப மோசமான படம்லாம் கிடையாது. டைம் கிடைச்சா போய் பாருங்கள். உங்களோட லைக்கபிலிட்டி மேபி மாறும். உங்களுக்கு அந்த ஸ்ட்ரகிள் இல்லை, அந்த ஃபஸ்ட் சீன்லேயே உங்களுக்கு அந்த குடும்பத்தோட நல்லா கனெக்ட், அந்த ஸ்ட்ரகிள் நல்லா கனெக்ட் ஆச்சுன்னா அது வந்து உங்களுக்கு ஒரு மெமரபிள் மூவியாக இருக்கும். ஆனால் என்ன பர்சனலாக கேட்டிங்கன்னா எனக்கு வந்து அவ்வளோ மெமரபுளாக இல்லை. ஒரு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த எக்ஸ்பெக்டேஷனை என்னை சாட்டிஸ்ஃபை பண்ணல அப்படி வேணால் சொல்லலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் ட்ரையல் அண்ட் சக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட. உங்களுக்கு இப்படி பிடிச்சிருந்தா இல்லை ப்ரோ உங்களோட ஆல்டர்னேட் வியூஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அது வந்து எங்களுக்கு ரொம்ப நல்லது. அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய்.